தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட திருவார்த்தையானது ஆதியாகமம் 11வது அதிகாரம் அதில் 7வது வசனம். ஆதியாகமம் 11:7. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். பிரியமானவர்களே, இந்த பின்னணியை நாம் அறிந்திருக்கிறோம். நோவாவின் வம்சாவளியினர் ஒரே கூட்டமாய் ஒரே இடத்தில் இருப்பதற்காக, தங்களுக்கு பேர் புகழை உண்டாக்குவதற்காக ஒரு கோபுரத்தை கட்டக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த நேரத்தில்தான் தேவன் அந்த கட்டுமான பணியை தடை செய்வதற்காக அவர்களின் பாஷையை, அதாவது அவர்களின் மொழியை தாறுமாறாக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அதாவது ஒரே பாஷையை பல பாஷையாக அவர் அங்கே பிரித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்னவெனில் தாறுமாறாக்குவோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது, அல்லது சரியாக சொன்னால் இது தேவனிடத்திலிருந்து அவர்கள் மேல் வந்த சிற்சை, அதாவது ஒழுங்கு நடவடிக்கை என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தன்னை முழுமையாக தமக்கு அர்ப்பணிப்பதற்காக, அல்லது ஒரு ரட்சிக்கப்படாத நபர் தன்னை சொந்த இரட்சகராக தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக தேவன் 2 ஆயுதங்களை அந்த நபரின் மீது பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த 2 ஆயுதங்களில் முதலாவது ஆயுதம் என்னவெனில் கிருபை என்கிற ஆயுதம். இரண்டாவதான ஆயுதம் சிற்சை என்கிற ஆயுதம். இதை நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கிருபையின் ஆயுதத்தை குறித்து நாம் சொல்வோம் என்று சொன்னால், இந்த கிருபையின் ஆயுதம் என்பது மீன் வலையை போன்றது. இது மிகவும் இலகுவானது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒப்புக் கொடுப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். அதாவது கிருபையின் ஆயுதத்தை தேவன் நம் மீது பயன்படுத்தும் போதே நாம் நம்முடைய வாழ்வை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். இல்லை என்றால் சிற்சையின் ஆயுதத்தை அனுபவிக்க வேண்டி வரும். அதே போல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அதே போல ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் தான். ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கும் தேவன் கிருபையின் ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். அவர் பிடி கொடுக்காத போது தேவன் அவர் மேல் சிற்சையின் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சரி, கிருபையின் ஆயுதம் என்பது மீன்வலையை போன்றது, இலகுவானது. சிற்சையின் ஆயுதம் என்பது மீன் தூண்டிலை போன்றது. அது மிகவும் கடினமான ஒன்று. அதிலே சேதாரம் அதிகமாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நாம் நன்கு கவனித்து பார்க்கும் பொழுது தேவன் ஒரு நபர் தன்னை அர்ப்பணிப்பதற்கும் தன்னை ஏற்றுக்கொள்வதற்கும் இவ்வித 2 ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஒன்று கிருபையின் ஆயுதம், மற்றொன்று சிற்சையின் ஆயுதம். இதிலே எது நன்மையானது என்று பார்க்கும் பொழுது மீன் வலையை போன்ற கிருபையின் ஆயுதம்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் ஒப்புக் கொடுக்காத பகுதிகளை கண்டிப்பாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் சிற்சையின் ஆயுதத்தை நாம் சந்திக்க வேண்டிய நிலைமை வரலாம். ஏனென்றால் ஏற்கனவே நாம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே திருவிருந்து ஆசரிப்பை குறித்து பவுலடியார் சொல்லும் பொழுது அங்கே சிற்சையின் படிநிலைகளை பற்றி நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். பலவீனம், நோய், நித்திரை, அதாவது மரணம் என்று. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் கிருபையாக நம்மிடத்தில் அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கும் பொழுதே நாம் அவருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். இல்லையெனில் சிற்சை என்கிற ஒழுங்கு நடவடிக்கை நம்மேல் எடுக்கப்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் அன்புள்ளவர் தான். ஆகிலும் அவர் நாம் திருந்துவதற்காக, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டித்து திருத்துவது போல நம்மை திருத்தக்கூடிய, சிற்றிக்கக்கூடிய தகப்பனாகவும் இருக்கிறார் என்பதை
நாம் மறந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஏதோ ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க மட்டும் அல்ல, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இந்த 2 ஆயுதங்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஆகவே ரட்சிக்கப்படாத எவரேனும் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு கிருபையின் ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுதே நீங்கள் ரட்சிப்புள்ளாக வந்துவிட வேண்டும். இல்லையெனில் கண்டிப்பாக சிற்சை என்கிற கடினமான ஆயுதத்தை சந்திக்க நேரிடும். அதில் சேதாரம் அதிகம். ஒரு சாட்சியை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய பெரியப்பா தேனி மாவட்டத்திலே பெரியகுளத்திலே எங்களுடைய பெரியப்பா வீட்டில் இருந்து தான் நான் படித்து வளர்ந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா குடும்பத்தார் ஒரு பெண்டிகாஸ்ட் சபைக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பாஸ்டர், ஓகேண்ணா, பாஸ்டரும் அவருடைய ஒய்ஃபும் வாரம் வாரம் வீடு சந்திப்புக்காக எங்கள் பெரியப்பாவுடைய வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வர்ற நேரத்தில் எல்லாம் எங்கள் பெரியப்பா, ஏன்னா எங்கள் பெரியம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்க, ஓகேங்களா, எங்கள் பெரியப்பா ரட்சிக்கப்படாதவர். அவங்க வருகிற நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். அவங்கள சந்திக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையை கேட்க கூட அவர் பிரியப்படலை. பட் பார்த்தீங்கன்னா அவருக்கு இறுதியாக அவருடைய உடலில் கேன்சர் என்கிற வியாதி, புற்றுநோய் என்கிற வியாதி வந்தது. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்கள் பெரியம்மாவை விட, ஒரு ரட்சிக்கப்பட்ட நபரை விட மிகவும் நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழக்கூடியவராக, இரவும் பகலும் பைபிள் வாசிப்பார், இரவும் பகலும் ஜெபிப்பார், இரவும் பகலும் பாஸ்டரோட சேர்ந்து ஊழியம் செஞ்சார். ஓகே, ஆனாலும் கொஞ்ச நாட்களிலே இறந்து விட்டார். நான் இப்படியாக யோசித்தேன், ஒருவேளை எங்கள் பெரியப்பா தேவன் கிருபையின் ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுதே, அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போதே ரட்சிக்கப்பட்டிருப்பாரானால் இன்றைக்கும் அவர் சாட்சியாக அவருக்காக இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் உதாசீனப்படுத்தினார். ஆகவே தேவன் இந்த சிற்சையின் ஆயுதத்தை அனுமதித்தார் என்று நான் கருதுகிறேன். ஓகேங்களா, நல்லா வாழ்ந்தார் உண்மைதான், பட் கூடிய சீக்கிரத்தில் இறந்து விட்டார். இதை ஏன் சொல்கிறேன்னா, பிரியமானவர்களே, தேவன் ரட்சிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ 2 பேருக்குமே கிருபை என்கிற ஆயுதத்தை, அந்த அருமையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். அப்பொழுதே நாம் அவருக்குள் வந்து விடுவது, அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுவது சிறந்தது. இல்லை என்றால் கண்டிப்பாக கடினமான சிற்சை என்கிற ஆயுதத்தை, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பினும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பினும் நம்ம சிற்சையின் ஆயுதத்தை சந்திக்க நேரிடும். ஆகவே பிரியமானவர்களை, சிந்திப்போம், செயல்படுவோம், தேவனுடைய கிருபைக்குள்ளாக மறைந்து கொள்வோம். தேவ திருநாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.